ஒரு இன்ஜினியர் இருந்தார். அந்த இன்ஜினியர் கிட்ட கொத்தனார் ஒருத்தர் வேலை செஞ்சார். இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? தெருவுக்கு 4 இன்ஜினியர் இருக்கிறாரு, ஒரு சூப்பரான கொத்தனாரை தான் காணும். ஆமாங்க, அவ்வளவு பேரை பார்க்குறவங்க எல்லாம் இன்ஜினியராக தான் இருக்கிறாங்க. வேலை இருக்கோ இல்லையோ எல்லாரும் இன்ஜினியர்ஸ். வி ஆர் ஆல் இன்ஜினியர்ஸ். அவர்கிட்ட ஒரு நல்ல வேலையாள் கொத்தனார். அவர் சொன்னார், சார் 30 வருஷம் வேலை செஞ்சுட்டேன் சார், ஊருக்கு போகிறேன்னா. ஏன்பா ஊருக்கு போகிறீங்க? 30 வருஷமாக இருந்துட்டீங்க, இங்கேயே இருங்களேன். இல்லை சார், உங்களால் தானே நான் வளர்ந்தேன், என்னை விட்டுட்டு இப்படி போகிறேங்கிறீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? இல்லை சார், பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம், பொண்டாட்டிக்கும் வயசாகிடுச்சு, எனக்கும் வயசாகிடுச்சு, குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க, ஊரில் போய் ஒரு வீடு கட்டிட்டு இருந்துடலான்னு பார்க்குறேன் சார். சரி, ஒரே ஒரு ப்ராஜெக்டில் மட்டும் இரு என்னோட, அப்புறம் போயிடு. சார் என்ன சார், ஒரே ஒரு ப்ராஜெக்டா? வாக்குடா, வாங்கிட்டேன்டா, ப்ளீஸ். ஓகே, எவ்வளோ நாள்? 90 நாள்டா. 3 மாதமா? சரி, பட்ஜெட் கொடுங்கண்ணா. அவர் பட்ஜெட் கொடுத்தாரு. அந்த பட்ஜெட்லாம் பெருசு இல்லை சார் அப்படின்ட்டு 38 நாளே வேலை முடிச்சிட்டாங்க. வேலையை முடிச்சுட்டு சாவி கொடுத்துட்டாங்க சார். அவர் சொன்னார், ரொம்ப நன்றிப்பா, 1 மாதம் 3 மாதம் ஆகணும், 1 மாதம் 8 நாளில் முடிச்சிட்டேன், சூப்பர். சரி போ, நான் சைட்டுக்கு போய் நாளைக்கு பார்த்துக்கிறேன், நாளை மறுநாள் வந்து நீ என்கிட்ட உன் ஒய்ஃபோட வந்து கொஞ்சம் உனக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, அதை நீ பிஎஃப் எல்லாம் வாங்கிட்டு போயிடுன்னு. சரி சார். ஒரு நாள் கழித்து வராங்க. பூஜை அறைக்கு கூட்டிகிட்டு போய் மனைவியோடு நிறுத்தி 2 பேருக்கும் வணக்கம் சொல்லி அந்த இன்ஜினியர் ஒரு தாம்பாள தட்டில் இந்த வீட்டு சாவியை எடுத்துகிட்டு வந்து, உனக்காக நான் வந்து எதுவுமே செய்யலடாப்பா, 30 வருஷமாக வேலை செஞ்சுருக்கேன், உன் கையாலேயே உனக்கு வீடு கட்டி உனக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாவியை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன. இப்போ நாம் எல்லாருமே சாவியை வாங்கினா கொத்தனார். ஒரே வார்த்தை தான், இதை 38 நாளுக்கு முன்னால் சொல்கிறது. சூப்பராக கட்டியிருப்பேன்ல, 90 நாளை வச்சு கட்டியிருப்பேன்ல. இப்படி அவசர அவசரமாக போட்டு நான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இவர் சொல்லுவாருங்க, ஆட்டோ பின்னால் எழுதியிருந்தது, கீழே இறை என்புன்னு போட்டிருந்தது, ரொம்ப மகிழ்ச்சி. குறுக்கு வழிகள் நீளமானவை. வீட்டில் போய் யோசிங்க, வீட்டில் போய் யோசிங்க. நான் டீச்சராக யோசிக்கிறேன், உண்மைதான். பிட்டடிக்கிற பொண்ணை பார்த்து இதை சொல்லணும்னு தோணும் எனக்கு. அந்த சனியனை படித்து தொலைச்சிடலாம். எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் எங்கெங்கேயோ வச்சுக்கிட்டு. குறுக்கு வழிகள் நீளமானவை. நீங்கள் இயல்பாக அன்பாக இருந்துருங்களேன். அதனால்தான் அறிவு அப்படிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துகிறார் வள்ளுவர், அன்புங்கிற சொல்லுக்கு பதிலாக. அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அடுத்தவர்களுடைய துன்பத்தை தன் துன்பம் போல் நினைக்காதவனுடைய அறிவு இருந்து என்ன, அவன் இறந்து என்னன்னு கேட்கிறார். அப்ப அது அறிவு அல்ல, அன்பு. அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம். இந்த வார்த்தை எப்போ கிடைக்கும் நமக்கு? எங்க அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு அவங்கள நாசம் பண்ணி அவங்க கிட்ட ஒரு சொத்து வாங்க முடியாது. அன்பா இருந்து பாருங்க, அவங்களே கொடுத்துருவாங்க. எங்க 5 பேர்ல நான் தான் வாங்கியிருக்கிறேன் சொத்தை. யோசிச்சு பார்த்தா அன்பா இருப்பது எப்பொழுதுமே மிக மிக நல்லது, மிக மிக ஆரோக்கியமானது. ஆனால் அதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது. அந்த அன்பை வெளிப்படுத்துவதில் இருக்கக்கூடிய நிதானம் இருக்கு இல்லையா, அதில் சிக்கல் இருக்கிறது. பல நேரங்களில் நான் யோசித்து பார்த்திருக்கிறேன். இந்த மனதை சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுவதுதான் ஒளி உறும் அறிவிற்கான அடிப்படை. மனதிலே அழுக்கில்லாமல் இருத்தல்,